காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களை செய்தியாளர் கணபதி வழங்குகிறார். கணபதி, கெஜ்ரிவால் ஒரு சிங்கம் என்று அவருடைய மனைவி கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் கைதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தலைவர்கள்? டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்திலே பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. அந்த கூட்டத்திலே கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இதை தவிர சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ், சிவசேனா கட்சியைச் சேர்ந்த உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மேடையிலே பங்கேற்று இந்த விழாவிலே பேசினார்கள். மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர், முன்னாள் மத்திய அமைச்சருமான சரத்பவார் மற்றும் காஷ்மீரைச் சேர்ந்த ஃபருக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மேடையிலே பேசியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது. அதற்கு நான் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். இந்த கைது மூலமாக எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை குலைக்க நினைத்தால் அது நடக்காது என செய்தி அனுப்பியிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா மூலமாக அனுப்பப்பட்டுள்ள இந்த செய்தியும் இங்கே திமுகவின் குரலாக ராம்லீலா மைதானத்திலே ஒலித்திருக்கிறது. இப்படி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதை எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவியான சுனிதா கெஜ்ரிவால் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லவர், அவர் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது, நாட்டுக்காக கெஜ்ரிவால் போராடுகிறார் என பல்வேறு விஷயங்களை அவர் வலியுறுத்தினார். ஆகவே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் தங்களுடைய வித்தியாசங்களை மறந்து இன்று ஒரே மேடையிலே ஒருங்கிணைந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். ஒரே குரலிலே தாங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதை ராம்லீலா மைதானத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பூங்குழலி, கூட்டாட்சி இந்தியாவை கட்டமைப்போம் என்று முதலமைச்சர் தனது செய்தியில் அவர் அனுப்பியிருக்கிறார். திருச்சி எம்பி சிவாவும் அதை வாசித்திருக்கிறார். இந்த நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில், மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இடையிடையே சில முரண்பாடுகள் இருப்பதாக தோன்றினாலும் தற்பொழுது அவர்கள் இன்னும் ஒற்றுமையாக இருப்பதையே பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தை அதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாமா கணபதி? நிச்சயமாக. அதாவது பாரதிய ஜனதா மற்றும் மத்திய அரசு எதிர்கட்சிகள் மீது நியாயமற்ற அழுத்தத்தை கொண்டு வருவதாக எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. தேர்தல் சமயத்திலே எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கைகளை பாயவிட்டு அவர்களை முடக்கி தேர்தலிலே சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார் என பலரும் குற்றம் சாட்டினார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வலியுறுத்தினார். மேட்ச் பிக்சிங் என்கிற வார்த்தையையும் அவர் பயன்படுத்தினார். இப்படி ஜனநாயகம் தற்போது ஆபத்தில் இருக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்துவிட்டால் ஜனநாயகம் முழு ஆபத்துக்கு சென்றுவிடும். அதன் பிறகு அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவது கூட இயலாத காரியமாகிவிடும் என்றெல்லாம் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த முக்கிய அம்சத்தை இன்று ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது, ஒன்றாக எதிர்க்கிறது என்பதை காட்டும் வகையிலே இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.